இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன், மாமன்னன் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட்டுக்கு குட் பை சொல்லிட்டு முழு அரசியல களம் இறங்கின உதயநிதி ஸ்டாலின் இப்போ மீண்டும் சினிமாவுக்குள்ள வரப்போறாரா? அதுவும் சாதாரண கதை இல்லையாம், முழுக்க முழுக்க அரசியல் பின்னணி கொண்ட கதைகள்ல களம் இறங்க பிளான் பண்ணிட்டாரா? நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல, இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா. வெல்கம் டு லோகன் டாக்கீஸ். நான் உங்கள் லோகன். சினிமாவில் நடக்கிற திரைக்கு பின்னால் இருக்கும் கதைகளையும் பாலிடிக்ஸையும் அலாசுற நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகப்பெரிய ட்விஸ்ட். ஒரு பக்கம் உதயநிதியோட ரீஎன்ட்ரி பேச்சு, இன்னொரு பக்கம் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தை அவரோட மகன் இன்பநிதி அதிகாரப்பூர்வமாக கவனிச்சிக்க போறாருன்னு வர தகவல். தமிழ் சினிமாவிலையும் அரசியலையும் இப்போ பிரபலத்தை ஏற்படுத்தி இருக்க, இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்க இந்த நியூஸுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான மாஸ்டர் பிளான் என்ன? முழு விவரத்தையும் இந்த வீடியோல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிடலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, கொஞ்சம் ஹிஸ்டரி திருப்பி பார்ப்போம். ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோவா என்ட்ரி கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? ஜாலியா படம் பண்ணுவாரு, சந்தானம் காம்பா கூட சேர்ந்து செமையா காமெடி பண்ணுவாரு, லவ் ஸ்டோரி செட் ஆகும்னு தான் நினைச்சாங்க. கமர்ஷியலாவும் அந்த படங்கள் பெரிய சக்சஸ் தான். ஆனா ஒரு கட்டத்துல தன்னோட ரூட்டையே டோட்டலா மாத்தினாரு. உதயநிதி ஜாலியான கதைகளை விட்டு சமூக பொறுப்புள்ள சீரியஸான கதைகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அவரோட சினிமா கரியர்ல மிக முக்கியமான ஒரு கல்ட் படமா அமைஞ்சது மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான மாமன்னன் திரைப்படம் தான். வடிவேலு பகத் பாசில்னு மிரட்டலான காம்போவோட நடிச்சு வசூல் ரீதியாகவும் விமர்சனங்கள் ரீதியாகவும் பாக்ஸ் ஆபீஸ கதற விட்டாரு. படத்தோட சக்சஸ் மீட்ல தான் நான் இனிமே நடிக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய கடைசி படம், முழு நேர மக்கள் பணியில ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாரு. ஏய் வாய முன்னேந்து போட, ஏதா அசிங்கமா பேச போற. சொன்னபடியே சினிமா விட்டு டோட்டலா விலகின உதயநிதி அவர்கள் அரசியல்ல படுத்திவரமா களம் இறங்கினாரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பிரம்மாண்ட வெற்றி பெற்றாரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்தின் மிக முக்கிய பொறுப்புகளையும் பதவிகளையும் அடுத்தடுத்து வகிச்சு வர்றாரு. அரசியல் இவ்வளவு பெரிய உயரத்துல, அதுவும் படு பிஸியான ஷெடியூல்ல செயல்பட்டு வர்றதுனால அவரால் இனிமே சினிமா பக்கம் தலை வச்சு படுக்கவே முடியாதுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா சினிமாவிலையும் பாலிடிக்ஸ்லயும் எப்பவுமே என்ன நடக்கும்னு யாராலும் கணிக்கவே முடியாது பாஸ். அங்கதான் இப்போ ஒரு மாசான ட்விஸ்ட் கிளம்பி இருக்கு. ஏன்னா மாமன்னன் படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை பார்த்த பிறகு இதே மாதிரியான அழுத்தமான அரசியல் கதைகள் அவருக்கு செம ஸ்ட்ராங்கான ஒரு மாஸ் இமேஜை கொடுக்கும்னு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு கணக்கு போடுறாங்க. சரி லோகன், இதெல்லாம் சும்மா ரூமரா கூட இருக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா சமீப காலமா உதயநிதி ஸ்டாலினோட லேட்டஸ்ட் தோற்றத்தை நீங்க கவனிச்சிங்களா? அவரோட உடல் அமைப்பு ரொம்பவே ஃபிட்டாவும் கொஞ்சம் ரக்கட் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர் லுக் ரெண்டுக்கும் மாத்திக்கிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியும். அரசியல பிஸியா இருக்கிற ஒருத்தர் ஏன் திடீர்னு ஜிம்முக்கு போய் இப்படி ஒரு பிசிக்கல் மேக் ஓவர் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா பின்னால ஏதோ ஒரு மாசான ஆக்ஷன் கலந்த அரசியல் படத்துக்கு பேக்கப் வேலைகள் நடக்குதுன்னு கோலிவுட் டாக்கீஸ் இப்போ பலர் பேர் அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்கன்னு நினைச்சீங்களா? அப்படியே கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்ப்போம். அரசியல் இவ்வளவு பிஸியா இருக்கிறவர் ஏன் மீண்டும் சினிமாவுக்கு வரணும்? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வெறும் மேடையில நின்று பேசுறதை விட ஒரு 3 மணி நேரம் சினிமா மூலமா ஸ்ட்ராங்கான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்பவே ஈஸி. இப்ப இருக்கிற பல டாப் நடிகர்களும் தங்களோட படங்கள்ல அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு உண்மையான அரசியல் பதவியில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இன்னும் அழுத்தமான அரசியல் கதைகளை நடிச்சா அது மக்கள் மத்தியில் அவரோட இமேஜ் இன்னும் பல மடங்கு உயர்த்தும். உங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல பாஸ், உதயநிதி ஸ்டாலின் சும்மா நடிச்சிட்டு மட்டும் போக போறதில்ல. ரெட் ஜெயின் மூவிஸ் கையில தான் தமிழ்நாட்டோட பெரும்பான்மையான தியேட்டர்கள் மற்றும் விநியோக நெட்வொர்க் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரே ஹீரோவா களம் இறங்கினா தியேட்டர் கவுண்ட், ஸ்கிரீன் அலகேஷன், பாக்ஸ் ஆபீஸ் வசூல்னு எல்லாத்துலயும் ஒரு பிரம்மாண்டமான ஆதிக்கத்தை செலுத்த முடியும். இளவு கர்மாந்திரம் ஒன்றும் புரியல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு. சரி, ஒருவேளை இந்த ரீஎன்ட்ரி கன்ஃபார்ம் ஆனா அவரோட மாஸ்டர் மைண்ட் இயக்குனர் யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவசரமா சினிமாவுக்கு குட் பை சொன்னதுனால அவர் நடிக்க வேண்டி இருந்த சில பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பாதியிலே நின்னுச்சு. குறிப்பா உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்புல மகேஷ் நாராயண் இயக்கத்துல அவர் ஒரு படம் நடிக்க வேண்டியதா இருந்தது. இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்கும் போது முதல்ல அந்த விடுபட்ட படத்தை முடிப்பாரா, இல்ல மாமன்னன் ஹிட் கொடுத்த காம்போவான மாரி செல்வராஜ் கூட இணைவாரா, அல்லது தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான அரசியல் படங்கள் எடுக்கிற வெற்றிமாறன் இல்ல கழக தலைவன் இயக்குனர் மகிழ் திருமேனி கூட கூட்டணி வைப்பாரா? இப்படி டாப் டைரக்டர் லிஸ்டும் இப்ப கோலிவுட்ல பயங்கர ஹார்டா ஓடிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த நியூஸ்ல இருக்க இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் மகனான இன்பநிதி இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தோட தலைமை பொறுப்பை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்க போறதா சொல்றாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா இவங்க குடும்பத்துக்கு சினிமா ஒன்றும் புதுசு கிடையாது மக்களே. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் சினிமா வசனங்கள் மூலமா தான் மக்கள் கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு, அரசியலையும் மாத்தினாரு. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் அவரும் சில படங்கள்ல மற்றும் சீரியல்களையும் நடிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் டாப் ஹீரோவும் விநியோகஸ்தராவும் வலம் வந்தாரு. இப்போ அவரோட மகன் இன்பநிதியும் அதிகாரப்பூர்வமா ரெட் ஜெயின் பொறுப்பை ஏத்துக்கிட்டு கலைஞரின் 4வது தலைமுறை சினிமாவுக்குள் கால் தடம் பதிக்குதுன்னு தான் சொல்லணும். உதயநிதி மீண்டும் நடிக்க வரும்போது தயாரிப்பு மற்றும் நிர்வாக பொறுப்புகளை முழுமையாக இன்பநிதி கவனிப்பாருன்னு சொல்றாங்க.
எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். இந்த செய்தி வெளியானதுல இருந்து சோசியல் மீடியாவில் விவாதங்கள் சும்மா தீயா பறக்குது. ஒரு தரப்பு நெட்டிசன்கள் அரசியல் எவ்வளவு பொறுப்புகள், மக்கள் வேலைகள் இருக்கும்போது மீண்டும் சினிமா தேவையா அப்படின்னு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு தரப்போ மாமன்னன் படத்துல அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு, மாரி செல்வராஜ் படத்துல இன்னும் நிறைய நடிச்சிருக்கலாம், அவர் வர்றது தமிழ் சினிமாவுக்கு நல்லதுதான், அதுவும் பொலிட்டிக்கல் த்ரில்லரான மாசா இருக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணியும் பேசிட்டு வராங்க. எது எப்படியா படம்னு ஒன்று அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டா அதோட ஹைப் வேற லெவல்ல இருக்கும். பார்த்திபன், தலை நிமிர்ந்து நடங்க. மக்களே, அரசியல் பிசியிலையும் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சினிமாவுக்கு வர இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பாசிட்டிவா முடியுமா இல்ல நெகட்டிவா முடியுமா? அவர் எந்த மாதிரியான அரசியல் கதைகளை நடிச்சா மாசா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மாமன்னன் மாதிரி ஒரு அழுத்தமான படத்துல அவர் மீண்டும் பார்க்க நீங்க வெயிட்டிங்க. உங்களோட கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க சினிமா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.